இந்த இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்கள், எப்படி காத்தார்கள், எப்படி வளர்த்தார்கள் என்பதெல்லாம் இந்த நாடே அறியும். பொன்பனச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் காப்பாற்றப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு பலகீனமாகிவிட்டதே என்ற அந்த கவலை என்னை போன்றவர்களுக்கு மட்டுமல்ல, லட்சோப லட்ச தொண்டர்களுக்கும் இருப்பதை நான் உணர்கிறேன். அதாவது கட்சி பலகீனப்பட்டு கொண்டே போகிறது. அதை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கட்சியில் இன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு, முக்கிய நிர்வாகிகளுக்கு இருக்க வேண்டும். ஆனால் இந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் இடையே இருக்கிற அந்த ஈகோ கட்சியினுடைய வளர்ச்சியை, அதாவது ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி தடுத்து வருகிறது என்பதை நான் உணராமல் இல்லை. கட்சி பலப்படுத்தப்பட வேண்டும், கட்சி வளர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம் இருந்தாலொழிய இந்த கட்சியை அரசியலிலே காப்பாற்றுவது மிகவும் கஷ்டமாக போய்விடும். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னதைப் போல, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கமும் ஆட்சியும் இருக்கும் என்று சூளுரைத்ததை கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள் உணர்ந்திருந்தால் இந்த நிலைமை இந்த இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்காது. இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலே என்னுடைய அனுபவத்திலே நான் ஒரு குறையாக காண்பது என்னவென்று சொன்னால், அதாவது லேக் ஆஃப் கலெக்டிவ் டெசிஷன், லேக் ஆஃப் ஹெல்த்தி டிஸ்கஷன். அதாவது தலைவர்கள் ஒன்றுபட்டு உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு முடிவை எடுத்தால் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும். ஆனால் அதை ஏன் செய்ய தவறிவிட்டார்கள் என்றுதான் என்னை போன்றவர்கள் எண்ணி வேதனைப்படுகிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எப்படி இந்த இயக்கத்தை காப்பாற்றி வந்தார்கள் என்பதை அனைத்து இப்பொழுது இருக்கிற மேல்மட்ட தலைவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இப்பொழுதும் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையில் எனக்கு பொன்மனச்சம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு பல்வேறு வாய்ப்புகளை தந்து அழகு பார்த்தார்கள். 22 இந்த இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு பயணித்தவர். எனவே இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நான் வேதனையோடு, கனத்த இதயத்தோடு, பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்து விலகுகிற முடிவை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், நான் முதலிலே அந்த 2 மாபெரும் ஆளுமை மிக்க தலைவர்களின் ஆன்மாக்களுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து அந்த ஆன்மாக்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறேன்.